எரேமியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 33வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி இங்கே நாம் வாசிக்கிறோம். எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். எரேமியா மிகப்பெரிய பிரச்சனையில் இருக்கிறார். அந்த நேரத்தில் எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு இடத்தை வாங்கு, அதற்கு அடையாளமாக உன்னுடைய பெரியப்பா மகன் வருவார், அவர் வந்து உன்னிடத்திலே அந்த இடத்தை குறித்து பேசுவார், நீ அந்த இடத்தை வாங்கு என்று சொல்கிறார். உடனே எரேமியா கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அதே போல அதே நேரத்தில் அந்த இடத்தை வாங்குகிறார். வாங்கி அதை ரிஜிஸ்டர் பண்ணி தன்னுடைய பத்திரத்தை பானையிலே வைத்து வெய் என்று சொல்லி எரேமியா சொல்லுகிறார். ஆனால் இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் என்று சொன்னால், கல்தேயரினுடைய அடிமைத்தனத்திலே இந்த எரேமியா மாட்டிக்கொண்டிருக்கிறார். யூத மக்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். யூதா பட்டணம் மாட்டிக்கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்திலே ஆண்டவர் எரேமியாவுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து, எரேமியாவே நீ என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லி இந்த எரேமியா 33:3 நாம் வாசிக்கும் பொழுது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி எரேமியாவை மறுபடியுமாக ஆண்டவர் திடப்படுத்துகிறார். இந்த கடைசி காலத்திலே உங்களுக்கு எக்கச்சக்கமான பிரச்சனைகள், ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு காரியம் உங்களை தாக்கி கொண்டிருந்தால் நீங்கள் கர்த்தரை நோக்கி கண்டிப்பாக நீங்கள் கூப்பிட வேண்டும். இந்த கடைசி காலத்தில் நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது உங்களுக்கு கர்த்தர் சரியான வழியை காண்பிப்பார் என்று சொல்லி இந்த வேத வசனம், இந்த வேத எழுத்துக்கள் உங்களுக்கு ஆதாரமாக வந்திருக்கிறது. அதனால தான் அவர் சொல்லுவார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று சொன்னால், பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் உடனடியாக கர்த்தருக்கு கூப்பிடுகிறவர்களாய் மாற வேண்டும். அதனால தான் சங்கீதங்களின் புஸ்தகம் 91:15 சொல்லுகிறது, 91:15 சொல்லுகிறது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள செய்வேன், ஆபத்திலே நானே அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொல்லி வாசிக்கிறோம். நீங்களும் நானும் கூப்பிடுகிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய தேவன் நம்மை கனப்படுத்துகிற தெய்வமாக இருக்கிறார். ஆகவே நீங்களும் நானும் இந்த கடைசி காலத்திலே கூப்பிடுகிறவர்களாய் மாற கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எரேமியாவை போல நீங்கள் எந்த பிரச்சனையில் இருந்தாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் கூப்பிட்டால் உங்களுக்கு எட்டாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய காத்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God